ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பனானா பேன்கேக் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். பேன்கேக்னாவே நம்ம மைதா மாவில் தான் செய்வோம். அதுக்கு பதிலாக நம்ம இதில் கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, வாழைப்பழம் சேர்த்து செய்கிறனால குழந்தைங்களுக்கான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க. இதில் நான் பேக்கிங் சோடாவும் வெனிலா எக்ஸ்ட்ராக்கும் சேர்த்துருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடா உப்பும் 2 ஏலக்காவும் தட்டு சேர்த்துக்கோங்க. வாங்க இந்த பனானா பேன்கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கனிந்த வாழைப்பழத்தை எடுத்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குங்க, அதெல்லாம் நான் இன்றைக்கி 1/2 கப் நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா உப்பு, 1 பிஞ்ச் உப்பு, 1 மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் பால் கரெக்டாக இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எனக்கு 3/4 கப் பால் தேவைப்பட்டுச்சுங்க. இப்போ இதை 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் நாட்டு சக்கரைலாம் நல்லா கரையுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க பேன்கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வெண்ணெய் பிடிக்கும்னா நீங்கள் வெண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கரண்டியில் 1.5 கரண்டி பேட்டர் ஊற்றி கொஞ்சமாக விரிச்சு விட்டுக்கோங்க. இந்த பேன்கேக் செய்யும்போது அடுப்பை சிம்மிலேயே இருக்கணுங்க. ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கறனால கரியறதுக்கோ இல்லை தீயறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அருமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போலவே மீதி இருக்க மாவுலையும் நம்ம பேன்கேக் போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.